சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி நீயா நானா பார்த்துவிடு. சித்திரம் எழுதியவர் சாம்சன். இறை இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தமது போதனைகளாலும் நடத்தையாலும் ஏராளமான மக்களை நல்வழிப்படுத்தி வந்தார். அவ்வாறு அவர் போதித்த உவமை ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். யூதா, யூதா. யாரு? அடடே, ரூபண்ண, வாங்க வாங்க. என்ன வாங்க வாங்க? நான் எப்ப வந்தாலும் நீ இருக்கிறதே இல்லையே. அதுன்னு நான் ஊருக்கு போயிருந்தேன். யோ, யாரு காது குத்துற? என்கிட்ட 10 தெனாரியம் கடன் வாங்கிட்டு என்னை ஏமாத்த பாக்குறியா? அண்ணே, அதுக்கு எவ்வளவு நாளா வட்டி கட்டிக்கிட்டு வர்றேன். நான் கட்டின வட்டியே அசலை தாண்டி போயிருக்குமே. இப்ப நீ கட்ட வேண்டிய பாக்கி அசலுக்கு மேல போயிருச்சு, அது தெரியுமா? அண்ணே, பார், நீ 6 மாசமா வட்டி கட்டாம ஏமாத்திட்டு இருக்க. அண்ணே, 10 தெனாரியத்துக்கு வட்டி 2 தெனாரியம், ரொம்ப அதிகண்ணே. இதெல்லாம் கடன் வாங்கும் போது யோசிச்சிருக்கணும்யா. அண்ணே அண்ணே, உங்களை நம்பித்தான் என் பொண்ணு கல்யாணத்தை வச்சிருக்கேன்னு காலை பிடிக்காத குறையா கஞ்சனிய ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் சரிதானே. நான் ஏழை குடியானவன். என்னால அவ்வளவு வட்டி கட்ட முடியல. கொஞ்சம் வட்டியை குறைச்சிங்கன்னா. நீ சரிப்பட்டு வரமாட்ட. பார், இந்த மாசத்துக்குள்ள அசலு 6 மாசம் வட்டி எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துரு. அண்ணே அண்ணே, வட்டியே கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கண்ணே. இப்ப போய் அசலை அடைக்க சொல்றீங்களே, இன்னும் ஒரு 3 மாசம் தவணை கொடுக்க. அதெல்லாம் முடியாதுப்பா. சரிண்ணே, கடனுக்கு பதிலா என் நிலத்துல ஒரு பகுதி எழுதி கொடுத்துறேன். உன் நிலம் யாருக்கு வேணும்? பார், இந்த மாசத்துக்குள்ள என் பணத்தை நீ திருப்பி தரல, நீ சிறையில தான் இருப்ப. அண்ணே அண்ணே, பார், நான் சொன்னதுதான். ரூபண்ணே, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நடுவர்கிட்ட வந்து புகார் கொடுத்துட்டீங்களே. என் பணத்தை வசூல் பண்ண வேற வழி என்ன இருக்கு? பார், அதோ நடுவர் வர்றாரு, அவர்கிட்டயே நீ பதில் சொல்லு. என்னப்பா ரூபன், இதுதான் நீ புகார் கொடுத்த ஆளா? ஆமாங்கய்யா, 6 மாசமா நான் கொடுத்த பணத்தை திருப்பி தராம ஏமாத்துறாங்க. உன் பேர் என்னப்பா? யூதாங்க. ஐயா, ஏமாத்தணுங்கிறது என் எண்ணம் இல்லைங்க. வட்டி அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிங்கன்னு தாங்க ஐயா சொன்னேன். என்னப்பா, என்னமோ வட்டி கிட்டிங்கிறான்? வட்டியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மொத்தம் இவன் வாங்கின பணம் 22 தெனாரியம். அதை திருப்பி தர சொல்லுங்கய்யா. ஐயோ ஐயோ, இது ரொம்ப அநியாயங்க ஐயா. நான் 10 தெனாரியம் தான் கடன் வாங்கினேன். இவர் 2 தெனாரியம் வட்டி கணக்கு பண்ணி 22 தெனாரியம்னு போய் சொல்றாரு. பாருங்கய்யா, பாருங்க, அப்பட்டமா புழுகுறான் பாருங்க. ஏப்பா யூதா, நீ வாங்கின கடனுக்கு கடன் பத்திரம் ஏதாவது எழுதி கொடுத்துருக்கியா? இல்லைங்க ஐயா. பாவங்க, ஏழை குடியானவன், இவங்கிட்ட எதுக்கு எழுதி வாங்கணும்னு நம்பி பணம் கொடுத்துங்க. ஆனா இப்ப ஏமாத்துறானே. பத்திரமே இல்லையே. அவன்தான் பணம் வாங்கினத ஒத்துக்கிறானே ஐயா. அப்புறம் எதுக்குங்க பத்திரத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறீங்க? என்னப்பா யூதா? ஐயா, நான் 10 தெனாரியம் தாங்க ஐயா வாங்கினேன். யூதா 10 தெனாரியங்கிறான். பேசாம அதை வாங்கிட்டு விட. அது எப்படிங்க? எனக்கு 22 தெனாரியம் வந்து ஆகணுங்க. என்னப்பா நீ? ஐயா, என் கடனுக்கு என் நிலத்துல ஒரு பகுதியை வேணும்னா எழுதி தர்றேங்க. சரி ரூபன், தற்சமயம் யூதா சொல்ற மாதிரி நிலத்தை எழுதி வாங்கிக்க. மற்றதை அப்புறமா பேசிக்கலாம். என்ன வேணாங்க, எனக்கு பணமா தாங்க வேணும். உங்க விவகாரத்தை என்னால் தீர்த்து வைக்க முடியாது. நீதிமன்றத்துக்கு தான் இனிமே போகணும். சரிங்க, பரவாயில்லைங்க, எனக்கு எப்படி நீதி கிடைச்சாகணுங்க. சரி சரி, நான் நீதிமன்ற அலுவலர்கிட்ட சொல்லி வைக்கிறேன். அவர் எப்போ வர சொல்றாரோ அப்போ உங்களை கூட்டிட்டு போறேன். நீதிமன்ற அலுவலர் ஐயா, வணக்கம்ங்க. நடுவரா, வணக்கம், வாங்க. நான் சொன்ன வழக்கு சம்பந்தப்பட்டவங்க இவங்க தான். இவர் கடன் கொடுத்த ரூபன். வணக்கம் ஐயா. இவர் யூதா, கடன் வாங்கினவர். ஐயா வணக்கம்ங்க. நான் வாங்கின கடன்லாம் உண்மைதாங்க. ஆனா நான் வாங்கினது... தெரியும் தெரியும், நீ 10 தினாரியம்ங்கிற, அவர் 22 தினாரியம்ங்கிறாரு. எல்லாம் நடுவர் சொன்னாரு. ஐயா, நான் சொல்றதாங்க உண்மை. ஆமா யூதா, நீ வாங்கின காசுக்கு கடன் பத்திரம் ஏதாவது எழுதி கொடுத்துருக்கியா? ஐயா, அப்படி இருந்திருந்தா
இவர் இப்படி போய் சொல்வாருங்களா? ஏய், இல்லாதனால இப்ப நீதாண்டா போய் சொல்ற. பொறுங்க ஏன் ரூபன், நீ கடன் கொடுத்தா பத்திரம் எதுவும் எழுதி வாங்க மாட்டீங்களா? பத்திரமாவது ஒண்ணாவதுங்க. ஏழை பாழைங்க பிழைச்சு போகட்டுமேனு ஏதோ கைமாத்தா பணம் தர்றங்க. இதுக்கு போய் பத்திரமெல்லாம் எதுக்குங்க? அப்போ நீங்க வட்டிக்கு கடன் தர்றவர் இல்ல. ஐயோ வட்டிக்கு விடுறதா? அது மகா பாவமாச்சுங்களே. அப்படியா? அப்ப இந்த பத்திரமெல்லாம் என்ன? இது இது என்ன பத்திரம்? நிறைய இருக்க. இதெல்லாம் நீ வட்டிக்கு பணம் கொடுத்தவங்கிட்ட இருந்து வாங்கினது. இந்த யூதாவுக்கு தான் நீ பத்திரம் இல்லாம கடன் கொடுத்திருக்க. நீ இன்னும் என்னென்ன பொய் சொல்ல போற? 10 தெனாரியத்துக்கு 2 தெனாரியம் வட்டியா? வட்டிக்கு வர்றது தப்புன்னு தெரிஞ்சே செஞ்சிருக்க. ஐயா என்ன மன்னிச்சிருக்க ஐயா, என்ன மன்னிச்சிருக்க. ஏழை பாழங்களை கசக்கி பொழிகிற உனக்கு போய் மன்னிப்பா? உன் பத்திரத்தை எல்லாம் நான் கிழிச்சு எறிய போறேன். ஐயா நீ கொடுத்த பணம் எதுவும் உனக்கு திரும்பி வராது. அது மட்டுமல்ல, நீ வசூலிச்ச பணத்தை எல்லாம் 1க்கு 2 உன்கிட்ட வசூலிச்சு உன்கிட்ட கடன் வாங்கினவங்களுக்கே திருப்பி கொடுக்க போற. ஐயோ என் சொத்தெல்லாம் போயிருமே. ஐயா நேர்மைக்கு புறம்பாக நாம் எதிரியோடு வழக்காடும் போது முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை அறிவுறுத்தவே இறையேசு இவ்வுவமையை கூறினார். இன்றைய சூழலில் நாம் காண்பது என்ன? இந்தாப்பா, யார் வீட்டில்? யாரு? யார் சார் நீங்க? யாரை பார்க்கணும்? இங்க யாரை கேட்டுக்கிட்டு குடிசை போட்டீங்க? புறம்போக்கு நிலத்துல குடிசை போட யாரை கேட்கணும்? இது ஒன்றும் புறம்போக்கு நிலம் இல்லப்பா. இதை நான் விலைக்கு வாங்கி 6 மாசம் ஆகுது. இப்போ நீ திடீர்னு வந்து குடிசை போட்டுக்கிட்டா என்னப்பா அர்த்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப இது என் இடம். என்னப்பா வம்பு பண்றியா? என் குடிசை முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நீ தான் வம்பு பண்ற. இதெல்லாம் சரியில்லை. அடாவடித்தனமா போனா அப்புறம் நல்லாவே இருக்காது. என்ன மிரட்டுறியா? எங்க தலைவர்கிட்ட சொன்னா உன் கெதி என்ன ஆகும் தெரியுமா? யார் உன் தலைவர்? வெளியில கட்சி கொடி நட்டு வச்சிருக்கேன், பார்க்கல? அந்த கட்சிக்கு இந்த ஏரியா தலைவர் தான் நம்ம தலைவர். நல்லபடியா சொல்றேன், இந்த இடத்த மரியாதையா காலி பண்ணிட்டுப்பா. காலி பண்ண முடியாதுப்பா. உன்னால ஆனத பாரு, போ. இதுதான் உன் முடிவா? அட சரிதான், போயா. ஏய், யாருப்பா வீட்டுல? யார் யாது? என் வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு என்னைய மிரட்டுறது? ஐயா ஏட்டையாவா? வாங்க வாங்க. உன் பேர் என்ன? மணிங்க. உன்னை இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல வந்து பார்க்க சொன்னாரு. ஐயா எதுக்குங்க? ஊரார் மனையில குடிசையை போட்டுக்கிட்டு காலி பண்ண மாட்டேங்கிறியாம? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைங்களே. அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு, வா. ஐயா, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல நானே நேரா ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். கண்டிப்பா வரணும். நான் இன்னொரு வாட்டி தேடி வரும்படி வச்சிடாத. ஐயா, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. இதோ வந்துடுறேன். அப்படியா? ஆமா தலைவரே, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன போட்டு நோண்டிட்டாரு தலைவரே. போலீஸ் கேஸ்ன்னு வந்தா இப்படித்தான். என்ன தலைவரே, சாதாரணமா சொல்லிட்டீங்க. நான் உங்க பேரை சொல்லி அவ்வளவு தூரம் மிரட்டியும் அந்த ஆளு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அவனுக்கு ஒரு பாடம் கத்து தர வேண்டாமா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவனை 4 தட்டு தட்டி மிரட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வைக்கணும். டேய், இதெல்லாம் நடக்கிற கதையாடா. ஏன் தலைவரே? அதுக்கெல்லாம் பண செலவாகுண்டா. என்ன தலைவரே, இந்த இடத்துல குடிசை போடுறதுக்கு ஏற்கனவே 5000 ரூபாய் நான் கொடுத்துருக்கேன். அது வேற இது வேறடா. அடியாடுங்களை செட்டப் பண்ணணும் அப்படின்னா பணம் கொடுத்தாதான் நடக்கும். எவ்வளவு தலைவரே செலவாகும்? என்ன, ஒரு 5000? அண்ணே ரொம்ப அதிகம். சரி, அவ்வளவு வேணாம். தெரிஞ்ச பையனா இருக்க, ஒரு 2000 கொடுத்துரு. தலைவரே, ரொம்ப அதிகமா இருக்கு, பார்த்து. என்னடா இது, காரியமும் ஆகணும், காசும் செலவு பண்ணக்கூடாதுன்னா எப்படிப்பா? சரிண்ணே, எப்படியாவது புரட்டி கொடுத்துட்றேன். விஷயத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துருங்க. நீ பணத்தை முதல்ல ஏற்பாடு பண்ணு. சரி தலைவரே. வணக்கம் தலைவரே. மணியா, எப்படி இருக்க? நம்ம வீட்டை தாண்டி போறீங்க, கண்டுக்காம போறீங்க, ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறீங்க. என்னப்பா, ஏதாவது விசேஷம் உண்டா? அது இல்ல, அப்புறம் போலீஸ் வரவே இல்லை. எப்படி வரும்? நான் தான் அந்த பார்ட்டியை நல்லா மிரட்டி வச்சிருக்கேனப்பா.
அதுவும் இல்லாமல் இன்ஸ்பெக்டர் நமக்கு வேண்டியவர் தானே. இந்த விவகாரத்தில் எதுவும் கண்டுக்க வேணாம்னு அவருக்கு ஆதிலையும் போட்டு வச்சுட்டேன். ரொம்ப நன்றி தலைவரே. யார் யாது வண்டியை இடிக்கிற மாதிரி கொண்டாந்து நிறுத்துறது? போலீஸ் ஜீப்பு. போலீஸா? ஏயா நீதான் மணியா? இல்ல சார், இல்ல நான் தான். ஆமா ஆமா நான் தான் சார், இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் மணி. ஆமா, அன்னைக்கு ஸ்டேஷன்ல ஒரு வாரத்துல காலி பண்ணுறேன்னு சொன்ன, ஒரு மாசமாச்சு இன்னும் இடத்த காலி பண்ணலையே? சார், அது நம்ம தலைவர் இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசியிருப்பாருங்களே. யாரியா தலைவர்? இதோ இதோ நிக்கிறாரு, இவர் தான் எங்க தலைவர். யாரு? ஓ வாயா, யாரியா நீ? ஐயோ, அவன் சும்மா உளர்றா சார். நான் இந்த சும்மா இந்த ஏரியாவில் அப்படி. ஆமா, நீ எப்ப என்ன வந்து பார்த்த? நான் எதுக்கு சார் உங்களை வந்து பார்க்க போறேன்? என்ன தலைவரே, நீங்க இன்ஸ்பெக்டரை பார்த்து எல்லாம் சரி பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொன்னீங்களே. எப்படா சொன்னேன்? யாரோட சொன்னா? உன்ன மாதிரி ஆளுங்களோட சவகாசம் பண்ணிக்கிட்டு தப்புடா. தலைவரே, எங்கிட்ட அநியாயமா 2000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டீங்க. என்னடா உளர்ற? சார் சார், இந்த மாதிரி பொறுக்கி பசங்களால தான் என்ன மாதிரி நல்லவங்க பேரெல்லாம் கெடுது சார். சார், இந்த மாதிரி பசங்களை எல்லாம் சும்மா படக்கூடாது சார். நீங்க உங்க கடமையை செய்யுங்க சார், செய்யுங்க சார். கான்ஸ்டபிள்ஸ், இந்த கூரையெல்லாம் முதல்ல பிச்சரிங்கய்யா. சார் சார் சார், வேண்டாம் சார். சார் சார் சொல்றதை கேளுங்க சார். பண்றது அநியாயம், இதுல அரட்டல் மிரட்டல் உருட்டல். ஓ, பிச்சரிங்கயா முதல்ல. நம் எதிரியோடு வழக்காட புறப்படும் முன் நம் பக்கம் இருக்கும் நியாய அநியாயங்களை சீர்தூக்கி பார்த்து நம்மால் இயன்றவரை சமாதானமாக செல்ல முயல்வதே நல்லது. இல்லையேல் இறையேசு உரைத்தது போல் தீராத சங்கடங்களை சந்திக்க நேரும்.